கொலோசியர் 3வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளே தேடுகள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சாயங்கால வேளையிலும் அவன் கிறிஸ்துவோடு நீங்கள் நடந்தது உண்டானால், கிறிஸ்துவை நேசித்தது உண்டானால், கிறிஸ்துவிடத்திலிருந்து அன்பை பெற்றது உண்டானால், கிறிஸ்து தந்திருக்கிறதான புதிய ஜீவனை பெற்றது உண்டானால், கிறிஸ்து தந்திருக்கிறதான பலனை பெற்றது உண்டானால், கிறிஸ்து தந்திருக்கிற ஆலோசனையின்படி நீங்கள் செய்தது உண்டானால், நீங்கள் நடந்தது உண்டானால், வீண் பேச்சுகளை தவிர்த்து உங்களை காப்பாற்றி நடத்துகிற ஆண்டவரை நீங்கள் நம்பினது உண்டானால், அல்லேலூயா, சகல கண்ணிகளுக்கும் சகல இக்கட்டுகளுக்கும் சகல ஆபத்து மோசங்களுக்கும் உங்களை தப்பித்த ஆண்டவரை நீங்கள் நம்பினது உண்டானால், அல்லேலூயா, அல்லேலூயா, நீங்கள் அவர் செய்கிறது போல கிறிஸ்து மேன்மையானவைகளை நாடி மேன்மையானவைகளை அடைந்தது போல நீங்கள் அவருக்குள்ளே காரியங்கள் எல்லாவற்றையும் என்றையாவது ஒரு நாளாவது நீங்கள் செய்தது உண்டானால், அனுபவித்தது உண்டானால், நீங்கள் என்ன செய்யலாம்? கிறிஸ்து அந்த மகிமையில் இருக்கிற காரியத்தை நீங்கள் நாட வேண்டும் என்று சொல்லி வேத புத்தகம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கேள்வி இருக்கலாம், எப்படி பரத்துடைய காரியங்களை எப்படி நம்முடைய மாம்சத்தின் வாழுகிற நாட்களை எப்படி எதிர்பார்க்க முடியும்? அல்லேலூயா. பரத்திற்கு இருக்கிற காரியம் எப்படி இந்த உலகத்தின் வாழ்க்கையில பிரயோஜனப்படும் என்று சொல்லி நமக்கு கேள்விகள் இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். வேத வசனத்தில் அதிகமான தேவ பிள்ளைகள் சொல்லுகிற காரியம், நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை என்று சொல்லப்பட்ட வேத வாக்கியம் உண்மை என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால், பரத்தில் உண்டாயிருக்கிற மேன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனமுடையதாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சாயங்கால வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீ என்றைக்காவது ஒரு நாள் கர்த்தரின் நன்மைகளை நீ புசித்தது உண்டானால், கர்த்தருடைய பலனை பெற்றது உண்டானால், அவர் சொல்லுகிற காரியம் கர்த்தர் மேலே உள்ள காரியங்களில் அவர் மகிமை நிறைந்தவராக இருக்கிறார். அந்த பலத்தில் உள்ள காரியங்களை தேட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அல்லேலூயா.